வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் விஸ்காசிட்டி. ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து டைனமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிடில் பெர்னாலிஸ் பிரின்சிபல், அதுக்கப்புறம் ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோலாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த அனதர் டைனமிக் ப்ராப்பர்ட்டி. டைனமிக் ப்ராப்பர்ட்டினா த ப்ராப்பர்ட்டி விச் அரைஸ் டியூ டு மோஷன்னால, ஓகே, ஃப்ளூயிட் மோஷன்னால உருவாகிற ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம டைனமிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி என்னன்னா விஸ்காசிட்டி. ஸோ விஸ்காசிட்டின்றது என்னதுன்னா ஃப்ளூயிட்ஸோட ரிலேட்டிவ் மோஷன். ரிலேட்டிவ் மோஷன்னா ஃப்ளூயிட்ஸ் வந்து யூஸ்வலாக ஏதாவது ஒரு டியூபோ இல்லை இன்னொரு மாடல் இருக்குது, அது நான் என்னன்னு சொல்கிறேன், லேயர் மாடல், அது என்னன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம டியூப்ல இருக்கிற மாடலே பார்ப்போம். ஸோ டியூப்ல ஒரு ஃப்ளூயிட் வந்து ரன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃப்ளூயிட்ஸ் இங்கே ரன் ஆகும். இது வந்து டியூபோட வால். ஓகே, ஸோ டியூபோட வால். ஸோ அப்போ இந்த ஃப்ளூயிடு வித் ரெஸ்பெக்ட் டு இந்த வால் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஃப்ளூயிட்ல இருந்து பார்க்கும்போது இந்த வால் ரெஸ்ட்ல இருக்கும். இது வால்ல இருந்து பார்க்கும்போது இந்த ஃப்ளூயிட் வந்து ரெஸ்ட்ல இருக்க மாதிரி இருக்கும், இந்த ஃப்ளூயிட் மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதை தான் நம்ம ரிலேட்டிவ் மோஷன் சொல்லுவோம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஒன் அனதர் நம்மளுக்கு ஒன்று ரெஸ்ட்ல இருக்க மாதிரி இருக்கும், இன்னொன்று மூவிங்ல இருக்க மாதிரி இருக்கும். அதாவது நம்ம இப்போ இந்த வால் பெர்ஸ்பெக்டிவ்ல இப்போ நம்ம ஒரு வாலா இருந்துட்டு இந்த ஃப்ளூயிடை பார்க்குறோம்னா இந்த ஃப்ளூயிட் இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இதுவே இப்போ நம்ம இந்த ஃப்ளூயிட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இந்த வாலை பார்க்குறோம்னா இந்த வால் வந்து இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இதை தான் நம்ம ரிலேட்டிவ் மோஷன் சொல்லுவோம். ஒன்றை பொறுத்து ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுற மாதிரி இருக்கும், அதுதான் ரிலேட்டிவ் மோஷன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ரிலேட்டிவ் மோஷன்ல தெர் இஸ் அ ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த வால், ஸோ இந்த டியூபோட வால்க்கும் இந்த லிக்விட் லேயர் விச் இஸ் இமீடியட்லி நெக்ஸ்ட் டு த வால் இருக்குல்ல, இந்த வால்க்கு பக்கத்துல போயிட்டு இருக்குல்ல ஒரு ஃப்ளூயிட், அதுக்கும் இடையில தெர் இஸ் அ ஃப்ரிக்ஷன். ஸோ அந்த ஃப்ரிக்ஷனை தான் நம்ம விஸ்காசிட்டின்னு சொல்லுவோம். அது மட்டும் கிடையாது, இன் ஃப்ளூயிட்ஸை நம்ம படிக்கும் போது ஃப்ளூயிட்ஸை நம்ம எப்படி அசியூம் பண்ணலாம்னா தே ஆர் கன்சிக்யூட்டட் லேயர்ஸ். ஓகே, கன்சிக்யூட்டிவ் லேயர்ஸ் இருக்கிற மாதிரி we have to consider. ஓகே, ஸோ இது ஒரு ஃபுல்லுமே ஒரு ஃப்ளூயிட் காலம்னா that fluid column is made up of large layers of fluids. ஓகே, ஸோ இந்த லேயர்ஸ்லாம் வந்து மூவ் ஆகும். ஸோ ஒன்று பொறுத்து ஒன்று மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை தான் நம்ம லேமினார்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ லேமினார்ன்றது என்னதுன்னா லேமினார் மாடல், இதுக்கு பேரு லேமினார் மாடல், லேமினார் மாடல் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். ஸோ லேமினார்னா ஒரு தின் ஷீட் மாதிரி. ஸோ இப்போ ஃப்ளூயிட்ஸை நம்ம எப்படி அசியூம் பண்ணோம்னா ஒரு டியூப்ல போயிட்டு இருக்க ஃப்ளூயிடு, ஸோ இதுதான் டியூபோட வால்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வால் பக்கத்தில் ஒரு ஃப்ளூயிட் லேமினார் போகுது, ஒரு லேயர் போகுது, அதுக்கு மேலே இன்னொரு லேயர் போகுது, அதுக்கு மேலே இன்னொரு லேயர் போகுது, அது மாதிரி ஒரு லேயர் ஒன்றுக்கு மேலே போகுது. ஓகே, ஸோ திஸ் லேயர்ஸ் வந்து ஓன்ட் கிராஸ் ஈச் அதர். ஓகே, ஸோ ஒன்று மேலே ஒன்று போயிட்டு இருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளோ மாடல் பண்ணோம்னா அதுக்கு பேர் லேமினார் மாடல். ஓகே, ஸோ இந்த ஒரு லேயருக்கு பேர் லேமினார். லேமினார்னா தின் ஒரு லேயர், தின் லேயரை தான் நம்ம லேமினார் சொல்லுவோம். ஸோ இதுக்கு பேர் லேமினார் ஃப்ளோ மாடல். இந்த மாதிரி நம்ம அசியூம் பண்ற மாடலுக்கு பேர் லேமினார் ஃப்ளோர் மாடல். ஓகே, ஃப்ளோ மாடல். ஸோ அக்கார்டிங் டு லேமினார் ஃப்ளோ மாடல் நம்ம அப்போ ஒரு லிக்விட் வந்து டியூப்ல டிராவல் ஆகிட்டு இருக்குல்ல, அதை எப்படி நம்ம மாடல் பண்ணலாம்னா, let me add a picture from your book so it can be easily understood. Okay, so this is the laminar flow model உங்க புக்ல இருக்கிறது. ஓகே, ஸோ இந்த கிரே ஷேடட் ரீஜன் வந்து டியூப் வால், ஒரு டியூப் இருக்குதுன்னா டியூபோட வால். ஓகே, இதுவும் வந்து டியூபோட வால். ஸோ இதுல ஃப்ளூயிட்ஸ் வந்து நம்மளுக்கு இது கண்டினியூஸா தெரியும். நம்ம ஃப்ளூயிட்ஸ் வந்து லேயரா நம்ம பார்க்க மாட்டோம். ஆனா இந்த லேமினார் ஃப்ளோ மாடல்ல we assume fluids flow in layers. Okay, so floor model. Okay, இது ஒரு மாடல் தான். in order to explain viscosity explain பண்றதுக்காக இந்த மாடல் இருக்கு. ஓகே, so in this fluids flow in different layers. Okay, so ஒரு லேயரா போயிட்டு இருக்கும். so இப்போ since this layer, இந்த லேயர் வந்து it's immediately in contact with the tube wall, so இதை பொறுத்து நம்மளுக்கு இந்த வால் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. ஓகே, ஸோ ரெஸ்ட்ல இருக்கு. அப்போ இந்த ஃப்ளூயிடு இதோட வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் ஏற்படும். அதனால இந்த ஃப்ளூயிட் வந்து இந்த லேயர் ஆஃப் ஃப்ளூயிட் வந்து வில் மூவ் ஸ்லோலி. ஓகே,
கம்பேர் டு அப்பர் லேயர்லயும் இந்த பாட்டம் லேயருக்கும் டாப் லேயருக்கும் இருக்கிற ஃப்ரிக்ஷன்னால இந்த லேயரும் ஃபுல் வெலாசிட்டியில போக முடியாது, பட் இட் ஹாஸ் less resistance compared to flowing near to the wall. Okay, so அதனால இந்த fluid வந்து flows with higher velocity compared to this layer. இந்த layer compare பண்ணும்போது இந்த layer will flow much faster. Okay, so relatively. So இது மாதிரி different layers வந்து different speedsல போகும். Therefore there is a velocity gradient. Velocity gradient na there is a slow variation in the velocity. Okay, so இந்த layer வந்து it is present immediately to the wall, therefore there is more friction, அதனால இது ஸ்லோவரா போகும், அதை விட இது கொஞ்சம் ஃபாஸ்டா போகும், இதை காட்டிலும் இது கொஞ்சம் ஃபாஸ்ட், இதை காட்டிலும் இது கொஞ்சம் ஃபாஸ்ட். ஓகே, ஸோ அப்போ சென்டர்ல போறது ஐ காட் த மேக்சிமம் வெலாசிட்டி. ஓகே, ஸோ அதுதான் முழு வெலாசிட்டியில டிராவல் ஆகும் சென்டர்ல இருக்கிற ஃப்ளூயிட்ல. அதுக்கப்புறம் திரும்பியும் அப்படியே மேலே போக போக there is a decrease in velocity because there is another wall on the top. ஓகே, ஸோ இந்த வாலை ஒட்டி போற லேயர் ஸ்லோவா போகும். ஸோ ஏன்னா இதுக்கும் இடையில இங்க இடத்துல ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ சிமிலர்லி இந்த லிக்விட் லேயர் இந்த லிக்விட் லேயர் கொஞ்சம் ஃபாஸ்டா போகும். ஆனா தேர் இஸ் ஆல்சோ ஃப்ரிக்ஷன் பிட்வீன் திஸ் லேயர். ஓகே, ஸோ இந்த ஃப்ரிக்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா விஸ்காசிட்டின்னு சொல்றோம். ஓகே, ஸோ விஸ்காசிட்டின்றது என்னதுன்னா இட் இஸ் த ஃப்ரிக்ஷன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் டியூ டு ரிலேட்டிவ் மோஷன். ஓகே, ஸோ அதுதான் நம்ம விஸ்காசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இது நம்மளுக்கு எது மாதிரி இருக்குதுன்னா, ஸோ இஃப் யூ ஹேவ் அ சர்ஃபேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது மேலே ஒரு பிளாக், ஒரு சாலிட் பிளாக், இது வந்து சாலிட் பிளாக் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், தேர் வில் பி a friction between this bottom floor and this solid block. ஓகே, ஸோ இங்க இருக்கிறதுக்கு பேரு ஃப்ரிக்ஷன். ஓகே, இங்க ஒரு டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் ஃப்ளூயிடுக்கு இடையில இருக்கிற ஃப்ரிக்ஷனுக்கு பேரு நம்ம அதை விஸ்காசிட்டின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இந்த விஸ்காசிட்டியை வந்து we will represent through a coefficient. ஓகே, ஸோ கோஎஃபிஷியன்ட்ன்றது என்னதுன்னா it is a number which gives the strength of the viscosity. ஓகே, ஸோ அதுக்கு பேர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டின்னு சொல்லுவோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. ஓகே, இதோட சிம்பல் வந்து ஈட்டா. ஓகே, ஸோ இந்த சிம்பலை நம்ம எப்படின்னு படிக்கணும், this symbol is eta. ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டின்றதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, ஸோ சின்ஸ் இட் இஸ் கோஎஃபிஷியன்ட், ஸோ இட் இஸ் ஆக்சுவலி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி இஸ் டிஃபைன்ட் as shearing stress by rate of shearing strain, இல்லைன்னா ரேட் ஆஃப் ஸ்ட்ரெயின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஷியரிங் மாடுலஸ் மாதிரி தான். ஷியரிங் ஸ்ட்ரெஸ் பை ஷியரிங் ஸ்ட்ரெயின்னு வரும்ல நம்மளுக்கு இந்த இதில் எலாஸ்டிசிட்டி ரிஜிட் ஆப்ஜெக்ட்ஸு அதோட டிஃப்ரெண்ட் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி படிக்கும் போது வி ஹாவ் அ ஷியரிங் மாடுலஸ். அது என்னதுன்னா ஷியரிங் மாடுலஸ்ன்றது ஷியரிங் ஸ்ட்ரெஸ் பை ஷியரிங் ஸ்ட்ரெயின்னு வரும். ஓகே, வேறஸ் இங்கே விஸ்காசிட்டி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஈட்டான்றது ஷியரிங் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ரேட் ஆஃப் ஷியரிங் ஸ்ட்ரெயின். ஓகே, ஸோ இங்க இடத்துல ரேட், ஓகே, டைம் டிபெண்டன்சி வந்துருச்சு. ரேட்னா டைம் டிபெண்டன்சின்னு அர்த்தம். ஸோ ஏன் இந்த ஃபார்முலா வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபார் திஸ் we have to go back to our laminar flow model. ஸோ இதுதான் நம்மளுக்கு laminar flow model. ஸோ assume there is no wall on the top surface. டாப் சர்ஃபேஸ்ல வால் இல்லை. ஓகே, இல்லைன்னா இதுதான் மிடில் ரீஜன் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம we are considering only this part. இந்த பார்ட்டை தான் நம்ம இப்போ கன்சிடர் பண்றோம். ஓகே, ஸோ இப்போ இதுல ஃப்ளூயிட் வந்து இதுதான் நம்மளோட நார்மல் ஃப்ளூயிட் காலம். ஓகே, ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா இந்த காலம் தான் மூவ் ஆயிட்டு இருக்கும். ஓகே, பட் சின்ஸ் தெர் இஸ் அ ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த வால் ஆஃப் த டியூப் அண்ட் த ஃப்ளூயிட் காலம், ஸோ த ஃப்ளூயிட் காலம் இல்லைன்னா த ஃப்ளூயிட் லேயர் விச் இஸ் நியர் டு த வால் வந்து மூவ் ஸ்லோவர் கம்பேர் டு அ ஃப்ளூயிட் விச் இஸ் மூவிங் ஆன் த டாப். ஓகே, ஏன்னா இதுதான் வந்து வாலோட இம்மீடியட் கான்டாக்ட்ல இருக்கு. ஸோ இங்க இடத்துல ஃப்ரிக்ஷன் அதிகமா இருக்கும். இங்க வந்து லேயர்ஸ்க்கு இடையில இருக்கிற ஃப்ரிக்ஷன் கம்மியா இருக்கும். ஆனா பட் இட் இஸ் நாட் நெக்லிஜிபிள். அது வந்து ஜீரோன்னு நம்ம அசியூம் பண்ண முடியாது. தேர் இஸ் ஆல்சோ ஃப்ரிக்ஷன் இருக்கும். தேர்ஃபோர் அதனால என்ன ஆகும்னா இந்த ஃப்ளூயிட் வந்து ஸோ த ஃப்ளூயிட் லேயர் விச் இஸ் க்ளோசர் டு த வால், இதுதான் வால் நம்மளுக்கு. ஓகே, ஸோ வால் வில் மூவ் ஸ்லோவர்
compared to a layer which is at the top ஏதோ ரைட்ல இல்லைன்னா சென்டர்ல இருக்கு. ஓகே, ஸோ தேர் இஸ் அ ஷேரிங். ஓகே, இங்க பாருங்க இதோட ஷேப், ஒரிஜினல் ஷேப்பு இந்த லிக்விட் காலம் வந்து ஆக்சுவலா இப்படி டிராவல் பண்ணிட்டு இருக்கணும். ஓகே, இது மாதிரி டிராவல் பண்ணிட்டு இருக்கணும். பட் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் விஸ்காசிட்டி இந்த இந்த லிக்விட் காலம் இப்படி வந்து ஷியர் ஆயிடுச்சு. ஓகே, ஷியர் ஆயிடுச்சு. அதனால தான் ஸோ இது திஸ் ஷியரிங் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து இதோட ரேஷியோ கிவ்ஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. ஓகே, ஸோ இது எவ்வளோ ஷியர் ஆயிருக்குன்றத நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ ஏன்னா நம்மளுக்கு ஷியரிங் ஸ்ட்ரெஸ்ன்றது சாரி நம்மளுக்கு ஷியரிங் மாடுலஸ் வந்து இதை எப்படி கண்டுபிடிப்போம்? ஷியரிங் stress by shearing strain. Okay, so shearing strain by shearing stress. So shearing stress inறது force per unit area. Okay, so shearing stress inறது shearing stress is nothing but force per unit area. Okay, ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஷியரிங் ஸ்ட்ரெஸ்ன்னு தெரியும். ஓகே, ஸோ ஷியரிங் ஸ்ட்ரெயின் இந்த கேஸில் இஸ் நம்மளுக்கு ஆக்சுவலாக ஷியரிங் ஸ்ட்ரெயின் வந்து நாட் இந்த கேஸ், இந்த ஜென்ரல் கேஸ் ஒரு சாலிடுக்கே பார்த்தோம்னா ஷியரிங் ஸ்ட்ரெயின் எப்படி கண்டுபிடிப்போம்? டெல்டா எக்ஸ் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். ஓகே, ஸோ ஆனால் இங்கே இடத்துல we have டெல்டா எக்ஸ். இந்த டெல்டா எக்ஸ்ன்றது என்னதுன்னா வெலாசிட்டி டைம்ஸ் டெல்டா டி. ஓகே, ஸோ அதனால தான் we have a rate of shearing strain வந்துருச்சு. ஓகே, since it's a dynamic property, so இது fluidோட dynamic propertyனால இந்த fluid வந்து not in a static motion, ஸ்டாட்டிக்கா இல்லை, it is in motion. ஓகே, so therefore ஸ்டாட்டிக்கா இருந்துச்சுன்னா தான் இது மாதிரி static value delta x வரும். So instead of finding shearing strain, we have to find the rate of shearing strain. Okay, so in the shearing strain order rate, that is in the quantity divided by delta t. Okay, so அதுதான் வந்து rate of shearing strain. Rate of shearing strain நம்மளுக்கு rate of displacement எப்படி கண்டுபிடிப்போம்? Rate of displacement இதை எப்படி கண்டுபிடிப்போம்? delta x by delta t போடுவோம். ஓகே, சிமிலர்லி rate of shearing strain என்றது நம்மளுக்கு ஷியரிங் ஸ்ட்ரெயினோட வேல்யூ என்னது? ஷியரிங் ஸ்ட்ரெயின் இஸ் நத்திங் பட் டெல்டா எக்ஸ் பை எல். ஓகே, சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். ஓகே, ஸோ இதுக்கு we want to find a rate of shearing strain. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கணும்? இந்த ஃபுல் குவான்டிட்டி டிவைடட் பை டெல்டா டி. ஓகே, ஸோ அதுதான் வந்து ரேட் ஆஃப் ஷியரிங் ஸ்ட்ரெயின். ஓகே, ஸோ அதுதான் நம்மளோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஃபார்முலால யூஸ் பண்ணும். therefore if we substitute these values we have நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா so eta equal to shearing stress is nothing but force by area. Okay, so rate of shearing strain is shearing strain, that is delta x by L whole divided by delta t. Okay, so அப்போ என்ன ஆயிடும்? delta t வந்து இங்கே வந்துடும். so therefore it will be delta t. Okay, therefore நம்ம இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம். we also note velocity equal to delta x by delta t. Okay, therefore இந்த quantity நம்ம என்னன்னு எழுதிடலாம்? eta equal to force per unit area divided by இந்த quantity that is delta x by L delta t ன்னு இருக்கு நம்மளுக்கு. இதை வந்து we can rewrite as v ன்னு எழுதிக்கலாம். therefore we have v by L ன்னு இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, ஸோ இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனா நியூமரேட்டரோட டினாமினேட்டருக்கு வந்துடும், டினாமினேட்டரோட டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு போயிடும். therefore we have force into length divided by velocity into area ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டியோட ஃபார்முலா. ஸோ இதோட எஸ்ஐ யூனிட்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ யூனிட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி இட்ஸ் பாய்சுவில். ஓகே, பாய்சுவில் தான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டியோட எஸ்ஐ யூனிட். ஸோ எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஈட்டா ஓகே இஸ் பாய்சுவில்.
sorry, coefficient of viscosity, the SI unit of viscosity. ஓகே, ஒருத்தரோட பேரை வந்து யூனிட்ல வைக்கும்போது ஸ்மால் லெட்டர் எழுதணும். இதுவே அவரோட சிம்பிளா போட்டிங்கன்னா பிஎல் சொல்லிட்டு கேபிட்டல்ல எழுதணும். ஓகே, ஸோ அதுதான் வந்து நாமன்கிளேச்சர் ரூல். ஸோ அதே சமயத்தில் ஆர் வி கேன் ரைட் இட் அஸ் நியூட்டன், நம்மளுக்கு மேலே ஃபோர்ஸ் இருக்கு, அதனால நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஆர் இதை இன்னொரு விதமாகவும் எழுதலாம், விஸ்காசிட்டி இஸ் பாஸ்கல் செகண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் பாஸ்கல் செகண்ட். எஸ்ன்றது செகண்ட், இது நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ அது மாதிரி எழுதலாம், இல்லைன்னா பாஸ்கல்ஸ் எழுதலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து விஸ்காசிட்டியோட எஸ்ஐ யூனிட். ஓகே, ஸோ இதோட டைமென்ஷன் பார்த்தோம்னா டைமென்ஷன் ஆஃப் விஸ்காசிட்டி ml power minus 1 t power minus 1. ஓகே, ஸோ இதுதான் வந்து டைமென்ஷன் ஆஃப் விஸ்காசிட்டி. ஸோ நம்ம விஸ்காசிட்டியை எப்படி வந்து ஃபிசிக்கலாக நம்ம ஃபீல் பண்ணுறதுன்னா, திக் ஃப்ளூயிட்ஸ் வந்து யூஸ்வலாக விஸ்கஸ் ஃப்ளூயிட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ திக் லிக்விட்ஸ் லைக் கோல்டார் இருக்கிறதுலே வந்து திக்கான லிக்விட் வந்து கோல்டார். கோல்டார்ன்றது வந்து இட் இஸ் யூஸ்ட் இன் புட்டிங் ரோடு போடுவோம்ல, அப்போ யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் தி இன்க்ரீடியன்ட் கோல்டாரு, பிளட்டு, கிளிசரின் ஆர் ஜென்ரலி மோர் விஸ்கஸ். ஈவன் ஹனியும் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் விஸ்கஸ் ஃப்ளூயிட். ஓகே, ஆர் ஜென்ரலி மோர் விஸ்கஸ். ஓகே, திக் லிக்விட்ஸ். தின் லிக்விட்ஸ் என்னென்ன இருக்கு? தின் லிக்விட்ஸ் they are less viscous. Okay, thin liquids like water, ஆல்கஹால்ல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் தின் லிக்விட். அதனால தான் ஈஸியாக எவாப்ரேட் ஆகிடும். ஓகே, ஆர் லெஸ் விஸ்கஸ். லிக்விட்ஸ். ஓகே, ஸோ விஸ்காசிட்டி அப்போ நம்ம எப்படி ஃபிசிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னா, we can understand through the thinness. Okay, so thin liquids, thick liquids. Okay, so viscous liquidsலாம் வந்து takes time to flow. அதுங்களுக்கு ஏன்னா இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால it will flow slowly. அதனால தான் they have the property of viscosityன்ற ப்ராப்பர்ட்டியே இருக்கு. ஓகே, ஸோ ஆல்சோ விஸ்காசிட்டி வந்து இட்ஸ் அ டெம்பரேச்சர் டிபெண்ட். ஓகே, ஸோ டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸும் இருக்கு விஸ்காசிட்டி. So next topic, temperature dependence of viscosity. லிக்விட்ஸ்க்கு எப்படி இருக்கும், கேஸஸ்க்கு எப்படி இருக்கும்னு பார்ப்போம். ஸோ லிக்விட்ஸ்க்கு வந்து விஸ்காசிட்டி வந்து டிக்ரீசஸ் வித் ரைசிங் டெம்பரேச்சர். Okay, for liquids the viscosity of liquid, so இது ஏன்றதும் பார்த்தலாம். the viscosity of liquid வந்து decreases with the rising temperature. liquids வந்து decreases with the rising temperature. ஓகே, ஸோ இது ஏன் நடக்குதுன்னா, ஸோ நம்மளுக்கு தெரியும் ஃப்ளூயிட் வந்து இது மாதிரி நம்ம லேயர்ஸில் ஃப்ளோ ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ இதோட டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணால் என்ன ஆகும், இந்த லேயர் இஸ் மேட் அப் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஓகே, ஸோ இந்த ஆட்டம்ஸ்லாம் தே ஸ்டார்ட்ஸ் டு ஜம்ப். ஓகே, இது மாதிரி ஜம்ப் ஆக ஆரம்பிச்சுக்கும். ஓகே, தர்ஃபோர் இந்த லேயர் ஃப்ரிக்ஷன் வந்து கம்மியாயிடும். இது மாதிரி எல்லா இதுவும் வந்து ரொம்ப ஜம்ப், அதுங்களுக்கு கைனடிக் எனர்ஜி அதிகமாகிடும். டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சுன்னா கைனடிக் எனர்ஜி அதிகமாகிடும். therefore they have less friction. Okay, so அதனால they have a random jumping motion இருக்கும். so அதனால less friction இருக்கும். so they flow freely. Okay, compared to the same fluid in low temperature. Okay, so அதனால தான் for liquids if we raise the temperature,
டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணோம்னா அதோட விஸ்காசிட்டி கம்மியாயிடும். அதனால இந்த ஃப்ளூயிட்ஸ் வந்து வில் ஃப்ளோ ஈஸி. ஓகே, வேறஸ் ஃபார் கேசஸ் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். the viscosity of gas வந்து decreases with rise in temperature. இதுவும் ஏன்னா due to the random motion. viscosity of for viscosity of gases வந்து increases with rise in temperature. ஏன் இது? ஸோ யூஸ்வலா கேஸ் வந்து தே ஆர் வெரி லெஸ் விஸ்கஸ். ஓகே, ரூம் டெம்பரேச்சரில் தே ஆர் வெரி லெஸ் விஸ்கஸ். ஸோ அவங்க யூஸ்வலா இது மாதிரி ஃப்ரீயாக ரேண்டம் மோஷனில் இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த ரேண்டம் மோஷனில் இருக்கிறதுனால தே வில் ஃப்ளோ ஈஸிலி. ஒரு இதில் ஒரு டியூப் ஓப்பனிங் பண்ணிங்கன்னா இஃப் யூ மேக் அ ஓப்பனிங் ஹியர் இட் வில் ஃப்ளோ ஈஸிலி. ஓகே, ஸோ இந்த வந்து ஈஸியாக போகும் எப்போ டெம்பரேச்சர் லோவாக இருக்கும் போது. இதுவே இஃப் யூ இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர் பை புட்டிங் இட் இன்சைட் இன் பர்னரில் வந்து போட்டிங்கன்னா போட்டு இஃப் யூ இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர் இதை ஹீட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், தே பிகம் ஈவன் மோர் ரேண்டம் ஆகிடுவாங்க. ஓகே, ஸோ இன்னும் ரொம்ப ரேண்டமாக ஆகுறதுனால ஸோ இந்த ஃப்ளூ இந்த 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 கேவிட்டிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தே அண்டர்கோ ரேண்டம் மோஷன். ஓகே, ஸோ அதனால அவங்களோட ஃப்ளோ ரேட் வந்து கம்மியாயிடும். ஸோ ஃப்ளோ ரேட் கம்மியாயிடுச்சுன்னா என்ன, விஸ்காசிட்டி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் ஃபார் கேசஸ் இஃப் வி ரைஸ் த டெம்பரேச்சர் த ரேண்டம் மோஷன் இன்க்ரீசஸ், thereby it increases the viscosity. ஓகே, ஸோ இதில் ஈஸியாக ஃப்ளோ ஆகாது. they undergo random motion inside the vessel as well as in the tube. ஓகே, ஸோ they won't flow easily. ஸோ அவங்களோட விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இதில் ஒரு பெக்குலியர் ப்ராப்பர்ட்டி நம்ம பிளட்டுக்கு மட்டும் இருக்கு. ஸோ அதோட டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அஸ் அ பெக்குலியர் ப்ராப்பர்ட்டி. அது என்னன்றதையும் பார்த்துடலாம். ஸோ திஸ் இஸ் a டேபிள் ஃபார் டிஃப்ரெண்ட் ஃப்ளூயிட் அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர். அவங்களோட விஸ்காசிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வி ஹேவ் அ டேபிள். ஓகே, ஸோ இப்போ வாட்டருக்கு பார்த்தீங்கன்னா வாட்டரில் அட் 20 டிகிரி செல்சியஸ் இட் ஹாஸ் அ விஸ்காசிட்டி ஆஃப் 1. ஓகே, ஸோ இதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி 1 இருக்கும். ஓகே, வேற 100 டிகிரி செல்சியஸில் 0.3 ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதுலேருந்து என்ன புரியுது, ஆஸ் வி ரைஸ் த டெம்பரேச்சர் விஸ்காசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ நம்ம அதுதான் சொல்லியிருக்கோம். ஃபார் லிக்விட்ஸ் த விஸ்காசிட்டி ஆஃப் லிக்விட் decreases with the rise in temperature. Okay, whereas for blood க்கு பாருங்க, ஸோ பிளட்டுக்கு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அட் 37 டிகிரி செல்சியஸ் 37 டிகிரி செல்சியஸில் இதுதான் வந்து நம்மளோட நாமினல் டெம்பரேச்சர். ஓகே, ரூம் டெம்பரேச்சர் வந்து பாடி டெம்பரேச்சர் வந்து அரௌண்ட் 37 டிகிரி செல்சியஸில் இருக்கும். ஓகே, ஸோ அதோட விஸ்காசிட்டி வந்து 2.7. ஓகே, ஸோ இந்த டெம்பரேச்சரில் நீங்கள் வாட்டருக்கு பார்த்தீங்கன்னாலும் இட் வில் பி இன் பிட்வீன் 0.1 அண்ட் 0.3க்குள்ள ஏதோ ஒரு வேல்யூவா இருக்கும். மேபி 0.7 கூட இருக்கலாம், 0.7 ஆர் 0.8 இருக்கலாம். வேறஸ் பிளட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட விஸ்காசிட்டி வேல்யூ 2.7. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர். ஓகே, ஸோ பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர். ஓகே, தட் இஸ் பிளட் இஸ் மோர் விஸ்கஸ் தென் வாட்டர். ஓகே, ஸோ அதனால இட் gives rise to friction. நம்மளுக்கு இப்போ நம்மளோட வெயின்ஸ்லையும் ஆர்டரிஸ்லையும் போகிற பிளட் வந்து ஃப்ரிக்ஷனை உருவாக்கும். ஏன்னா தே ஆர் திக் ஃப்ளூயிடு, therefore they have to be circulate all over the body. ஓகே, ஸோ அப்போ அதோட மூமெண்ட்லேயே there will be a friction இருக்கும். ஓகே, ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இதோட விஸ்காசிட்டி வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் மோர் ஆர் லெஸ் ஃபார் அ டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர். ஓகே, ஸோ 25லேருந்தே கிட்டத்தட்ட 25 டிகிரி செல்சியஸ்ல இருந்து டு அப் டு 37 ஆர் 39 டிகிரி செல்சியஸ் பிளட்டோட விஸ்காசிட்டி வந்து டெம்பரேச்சரை பொறுத்து மாறாது. ஓகே, ஸோ இட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அதுதான் அதோட பெக்குலியர் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ ஈவன் அட் 0 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 37 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ அதோட விஸ்காசிட்டி வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். நம்ம பாடி அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ பிளட்டோட விஸ்காசிட்டி won't changes with temperature. ஸோ நான் இங்கே விஸ்காசிட்டின்னு சொன்னது டைரக்ட் விஸ்காசிட்டி கிடையாது, இட்ஸ் அ ரிலேட்டிவ் விஸ்காசிட்டி. ரிலேட்டிவ் விஸ்காசிட்டினா வாட்டருக்கும் பிளட்டுக்கும் நம்ம ரிலேட்டிவாக பார்க்கும்போது தட் இஸ் ஈட்டா ஆஃப் பிளட் divided by
eta of water. Okay, so இந்த வேல்யூ வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். Okay, so between this 0 to 37 degree Celsius, this value, this ratio வந்து remains constant. Okay, so அப்போ இதுங்க ரெண்டுமே adjust ஆயிட்டு they will makes the value constant. Okay, so அப்போ low temperature போக போக என்ன ஆகணும், நம்மளுக்கு viscosity வந்து அதிகமாகணும் வாட்டருக்கு. ஓகே, ஸோ பிளட்டோட விஸ்கோசிட்டி கம்மியாயிடும். தேர்ஃபோர் இதோட ரேஷியோ வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். சரியா? ஸோ அதுதான் ஒன் ஆஃப் த பெக்கூலியர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பிளட். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் சர்வைவல். பிளட் ரொம்ப திக்காயிடுச்சுனாலும் பிரச்சனை. ஸோ பிளட் கிளாட் ஆகிடும். அப்புறம் பிளட் ஃப்ளோ இல்லாமல் நம்மளுக்கு வைட்டல் ஆர்கன்ஸ்லாம் வந்து ஆக்சிஜன் இல்லாமல் டிப்ரைவேட் ஆகி நம்மளுக்கு இட் லீட்ஸ் டு கேஷுவாலிட்டி. ஓகே, கேஷுவாலிட்டிக்கு வந்துடும். ஓகே, நம்மள சாகிறதுக்கான நிலைமைக்கு போயிடும். ஸோ அதனால நேச்சர்லேயே வி ஹேவ் இது மாதிரி இதோட ரெகுலேஷன், அதாவது பிளட்டோட விஸ்காசிட்டியை ரெகுலேட் பண்ணுறதுக்கு வி ஹேவ் அ மெக்கானிசம் இன்சைட் ஆஃப் பாடி. ஓகே, ஸோ தேர் பை இந்த பிளட்டோட விஸ்காசிட்டி வந்து வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர் இட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பிளட். Next, we are going to see about Stokes law. Okay, so this is Stokes law. So Stokes law என்றது என்னதுன்னா, it gives the relation between viscous drag force and various parameter of a body. Okay, so Stokes law gives the viscous drag force experienced by a spherical object. Okay, spherical object moving in a fluid. Okay, ஸோ ஒரு ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட் லைக் ஏதோ ஒரு பாலோ இல்லை ஏதோ ஒன்று ஒரு ஃப்ளூயிட் வழியாக மூவ் ஆகும்போது அது வந்து இட் எக்ஸ்பீரியன்ஸ் விஸ்கஸ் ட்ராக். ஓகே, ஸோ அந்த விஸ்கஸ் ட்ராகோட ஃபோர்ஸ் வேல்யூ என்னன்றது தான் வந்து ஸ்டோக்ஸ் லா கொடுக்குது. ஓகே, ஸோ இட் இஸ் கிவன் பை சர் ஜார்ஜ் ஜி ஸ்டோக்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து கொடுத்தவர் யாருன்னா, இதை டிரைவ் பண்ணவர் சர் ஜார்ஜ் ஜி ஸ்டோக்ஸ். ஓகே, ஸோ அவர் தான் வந்து டிரைவ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் the viscous drag experienced by a spherical object moving inside a fluid. Okay, so இது ஏன் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ இஃப் வி ஹேவ் அ பீக்கர், இது மாதிரி ஒரு பீக்கர் இருக்கு. ஸோ இட் இஸ் ஃபில்டு வித் ஃப்ளூயிட்ஸ். ஓகே, இது மாதிரி ஃப்ளூயிட்ஸ் ஃபில் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, சரி வாட்டரே வச்சுப்போம், வாட்டரே இது மாதிரி ஃபில் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ இது மேலே இஃப் வி ஆர் ட்ராப்பிங் எ ஸ்டீல் பால். ஓகே, ஒரு ஸ்டீல் பால், சின்ன பால். ஓகே, ஒரு சின்ன நம்மளோட பைசைக்கிள்ஸ்லாம் இருக்கும்ல, அதில் இருக்கிற பால் ரெஸ்ட். ஸோ அந்த பாலை வந்து வி ஆர் ட்ராப்பிங் இட். ஓகே, ஸோ இது ட்ராப் பண்ணானே இட்ஸ் வெலாசிட்டி இன்க்ரீசஸ். ஸோ இதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் டியூ டு ஆக்சலரேஷன், டியூ டு கிராவிட்டி. கிராவிட்டி இதை இழுக்கிறதுனால இதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் இட் என்டர்ஸ் த லிக்விட் காலம், ஸோ இந்த ஃப்ளூயிடை என்டர் பண்ணானே இது என்ன ஆகும்னா, இட் ஸ்டார்ட்ஸ் டு ட்ராக் த லிக்விட் வித் இட். ஓகே, ஸோ அப்போ இதுக்கு பக்கத்தில் இருக்கிற லிக்விடை இட் ஸ்டார்ட்ஸ் டு ட்ராக். ஸோ இது உள்ள போகும்போது ஒரு பாயிண்ட்லையும் இட் ஸ்டார்ட்ஸ் டு ட்ராக் த லிக்விட். ஓகே, ஸோ இது மாதிரி லிக்விடை இது மாதிரி ட்ராக் பண்ணிக்கிட்டே போகும். ஸோ இதெல்லாம் ஒரு டைமில் உள்ளே போகும்போது இட் வில் ட்ராக் த லிக்விட் வித் இட். ஓகே, ஸோ அதனால என்ன ஆகும், இந்த ட்ராக்னால, இந்த ட்ராகிங் ஃபோர்ஸ்னால இந்த 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 ஸ்டீல் பாலோட வெலாசிட்டி ஆக்சுவலாக இன்க்ரீஸ் ஆகணும், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டினால. ஆனால் இந்த ட்ராக் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் வேலை செய்யும். இந்த ஸ்டீல் பால் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் வேலை செய்யும், இந்த ட்ராக் ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வேலை செய்யும். ஓகே, ஸோ எக்ஸ்பெரிமெண்டலாக தே அப்சர்வ் தட் திஸ் ட்ராக், இந்த ஃபோர்ஸ் வந்து இட்ஸ் இதோட வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆக போக இதோட ஃபோர்ஸ் வந்து அதுவும் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் ட்ராக் ஃபோர்ஸ் வந்து இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி. ஓகே, ஆனால் நெகட்டிவா. ஓகே, மைனஸ் ஆஃப் வெலாசிட்டி. ஓகே, ஸோ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆக ட்ராக் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால என்ன ஆகிடும்,
இந்த பால் வந்து இது இந்த பால் மேல ஆக்ட் ஆகுற ட்ராக் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால இந்த பாலோட வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஓகே, ஸோ யூஸ்வலாக ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டியாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு லிக்விட் காலம்னால உருவாகிற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால இந்த ஃபோர்ஸும் வந்து இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி. ஓகே, ஸோ இதுக்கு தான் டிரைவ்ட ரிலேஷன். ஸோ இந்த ட்ராக் ஃபோர்ஸ் எஃப்க்கும் அண்டு ஒரு ஸ்பெரிக்கல் பாலாக இருந்துச்சுன்னா அதுக்கும் derived a relation. So this F வந்து is equal to 6 pi times eta AV. Okay, so where eta என்றது coefficient of viscosity of the fluid. இந்த fluid ஓட coefficient of viscosity. So A என்றது radius of the ball, radius of the spherical object. And V என்றது velocity. ஸோ இதனால என்ன ஆகும்னா தேர் இஸ் இந்த பாலோட இந்த இந்த இது மேலே ஆக்சலரேஷன் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். தேர்ஃபோர் இதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். ஆனால் இதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபோர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஃபோர்ஸ் டிராகிங் ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தேர்ஃபோர் டிராகிங் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால இது ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல இன் சம்வேர் இன்சைட் த லிக்விட் இட் அட்டைன்ஸ் அ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ஓகே, ஸோ அதாவது டாப் டைரக்ஷன்ல டிராக் ஃபோர்ஸ் வேலை செய்யுது, டிராக் ஃபோர்ஸ் வேலை செய்யுது, மேலே வந்து டிராக் ஃபோர்ஸ் வேலை செய்யுது, கீழே வந்து கிராவிட்டி வேலை செய்யுது. ஓகே, ஸோ கிராவிட்டி என்ன பண்ணும், வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண பார்க்கும், வேற டிராக் ஃபோர்ஸ் வந்து வெலாசிட்டி டிக்ரீஸ் பண்ண பார்க்கும். ஓகே, ஸோ இது மேலே டிராக் ஃபோர்ஸ் மட்டும் கிடையாது, பயான்ஸ் ஃபோர்ஸ். ஸோ அந்த ஃபோர்ஸும் வேலை செஞ்சிட்டு இருக்கும். ஓகே, ஸோ பயான்ஸ் ஃபோர்ஸும் வேலை செஞ்சு. ஸோ ஆஸ் அ ரிசல்ட் இந்த பால் வந்து டாப் டைரக்ஷன்ல 2 ஃபோர்ஸஸ் வேலை செய்யுது, பாட்டம்ல ஒரு ஃபோர்ஸ் வேலை செய்யுது. ஓகே, ஸோ அதனால இந்த பால் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ இதோட வெலாசிட்டி ஆக்சுவலாக இன்க்ரீஸ் ஆகணும், ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிராக் ஃபோர்ஸும் பயான்ஸ் ஃபோர்ஸும் வேலை செய்யறதுனால ஸோ இந்த பால் வந்து இட் அட்டைன்ஸ், இது வந்து கான்ஸ்டன்டா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுச்சுன்னா இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறதுனால வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிராக் ஃபோர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ ஆஸ் அ ரிசல்ட் இந்த 2 ஃபோர்ஸஸ் பேலன்ஸ் ஆயிட்டு இந்த பால் அட்டைன்ஸ் அ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ஓகே, ஸோ இன்சைட் த ஃப்ளூயிட் இட் அட்டைன்ஸ் அ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி கால்டு டெர்மினல் வெலாசிட்டி. அந்த இதை தான் நம்ம விடின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ விடின்றது என்னதுன்னா டெர்மினல் வெலாசிட்டி. விடி இஸ் த டெர்மினல் velocity. So terminal velocity என்றது என்னதுன்னா a steady velocity attained by a object due to balance of viscous drag, buoyancy and acceleration due to gravity and gravitational force. ஓகே, ஸோ இந்த 3 ஃபோர்ஸோட இன்டர்பிளேனால இந்த ஆப்ஜெக்ட் மேல இட் அட்டைன்ஸ் எ கான்ஸ்டன்ட் ஸ்பீடு. ஓகே, இல்லைன்னா ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டின்னு சொல்லலாம். அந்த வெலாசிட்டியை தான் நம்ம டெர்மினல் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுக்கு டெரிவேஷன் உங்க புக்ல இல்லை, டெரிவேஷனும் பண்ண தேவையில்லை. ஆனால் டெர்மினல் வெலாசிட்டிக்கு தே ஹேவ் அ ரிலேஷன். ஸோ டெர்மினல் வெலாசிட்டி வி டி ஈக்குவல் டு 2a ஸ்கொயர் ரோ மைனஸ் சிக்மா g divided by 9 eta. Okay, so இது வந்து it's the terminal velocity of an object of radius a flowing through a falling through a fluid. Okay,
ஸோ இந்த ஏன்றது வந்து ஆக்சுவலாக என்னென்னா இட் இஸ் த ரேடியஸ். ஓகே, ஸோ ரேடியஸ் ஆஃப் அ ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட். இந்த ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட் என்ன வேணாலும் இருக்கலாம். இட் கேன் பி எ ரெயின் ட்ராப் ஆர் எ மெட்டல் பால், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதோட ரேடியஸ் தான் நம்ம ஏன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த இது வந்து ரோ. ஓகே, ஸோ இது எப்படி படிக்கணும்? ரோ, ஆர்ஹெச்ஓ, ரோ. ரோன்றது என்னதுன்னா டென்சிட்டி ஆஃப் த ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட். ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட் எதோ இருக்கோ அதோட டென்சிட்டி. இந்த சிக்மா, இது வந்து சிக்மா. ஸோ சிக்மான்றது என்னதுன்னா இட்ஸ் த டென்சிட்டி ஆஃப் த லிக்விட். ஓகே, இந்த ஃப்ளூயிட், இந்த நம்ம பீக்கரில் எடுத்துருக்கிறோம்ல அந்த ஃப்ளூயிடோட டென்சிட்டி. ஓகே, இதுதான் சிக்மா. ஸோ ஈட்டான்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி, ஜின்றது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகே, ஸோ இஃப் யூ சப்ஸ்டியூட் ஆல் திஸ் வேல்யூ யூ கெட் த டெர்மினல் வெலாசிட்டி. ஓகே, எவ்வளோ வெலாசிட்டியில் அது இறங்குன்றது we can find. Okay, so terminal velocity அப்போ it depends only on the square of the radius and inversely proportional to the viscosity. Okay, so ஏன்னா மித்ததெல்லாம் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கோ இல்லை ஒரு லிக்விடுக்கோ கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ, டென்சிட்டி ஆஃப் த மெட்டீரியல் வந்து அது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகே, அதே மாதிரி இங்கே சிக்மாவும் வந்து டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிடும் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகே, ஸோ அப்போ ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியரும் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஆஃப் த ஃப்ளூயிடு தான் வந்து டிட்டர்மைன்ஸ் த டெர்மினல் வெலாசிட்டி. ஓகே, ஸோ டெர்மினல் வெலாசிட்டி வந்து அப்போ என்ன ஆகும்? டெர்மினல் வெலாசிட்டி இன்க்ரீசஸ் வென் ஏ வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா. ஓகே, ஸோ ஏ அதிகமாச்சுன்னா டெர்மினல் வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். ஆர் இட் இன்க்ரீசஸ் இஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா, விஸ்கஸ் ட்ராக் கம்மியாக இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு டெர்மினல் வெலாசிட்டி அதிகமாகும். ஓகே, ஏன்னா விடி வந்து விடி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ ஸ்கொயர், ஆல்சோ விடி வந்து இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈட்டா. ஓகே, ஸோ ஈட்டா குறைஞ்சிச்சுன்னா விடி அதிகமாகும். இங்கே வந்து ஏ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா விடி அதிகமாகும். ஓகே, ஸோ லார்ஜ் பால் வில் ஃபால் அட் அ வெரி ஹை டெர்மினல் வெலாசிட்டி. ஓகே, ஏன்னா ரேடியஸ் அதிகமாக இருக்குது, ஸோ டெர்மினல் வெலாசிட்டி அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்டோக்ஸ் லாவோட டீடைல்ஸ். ஸோ ஸ்டோக்ஸ் லா அப்போ என்ன கொடுக்குதுன்னா, ஸ்டோக்ஸ் லா கிவ்ஸ் த ரிலேஷன் பிட்வீன் த ஃபோர்ஸ், ட்ராக் ஃபோர்ஸ் experienced by an spherical object இருக்கணும். Okay, spherical object of radius a. Okay, so falling through a fluid of coefficient of viscosity eta. Okay, so Stokes law வந்து gives the relation between the viscous drag and the experienced by a spherical object. Okay, so அதை வச்சுட்டு we can even calculate the terminal velocity. Okay, so terminal velocity எதனால உருவாகுது நம்மளுக்கு? So there is a constant interplay between the acceleration due to gravity and the Bion's force and the viscous drag. Okay, so இது மூணுத்தோட பேலன்ஸ்னால இந்த 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 ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி வந்து இன்ஸ்டெட் ஆஃப் இது ஃப்ரீ ஃபால்ல இருந்துச்சுன்னா இதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகே, ஸோ இதோட வெலாசிட்டி வந்து ஆஸ் இட் ரீச்சஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்து ரொம்ப இருக்கிறதுலே மேக்ஸிமம் வெலாசிட்டியாக இருக்கும். ஓகே, ஆனால் ஃப்ரீ ஃபாலாக இல்லாமல் இது ஒரு ஃப்ளூயிட்குள்ள வழியாக இது வந்து உழுவுறதுனால there is an opposing force. Okay, so அந்த opposing force வந்து due to Bion's force, மெதவ ஃபோர்ஸ்னாலையும் அதுக்கப்புறம் விஸ்கஸ் ட்ராக்னாலையும். ஸோ இந்த லிக்விடும் இந்த ஆப்ஜெக்டுக்கும் இடையில ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குதுல்ல, அதுதான் விஸ்கஸ் ட்ராக்னு சொல்கிறோம். ஸோ இது ரெண்டுத்தோட இன்டர்பிளேனால இதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பதிலாக இட் அட்டைன்ஸ் அ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. அந்த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? டெர்மினல் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். ஸ்டெடி வெலாசிட்டி அட்டைன்ட் பை அன் ஆப்ஜெக்ட் due to the balance between viscous drag, Bion's force and the gravitational force. Okay, so on the terminal velocity oda value da we can give it through this relation Vt equal to that is terminal velocity equal to 2a square rho minus sigma into g whole divided by 9 eta. Okay, so இது எதுக்குமே நம்மளுக்கு டெரிவேஷன் இல்லை, டெரிவேஷனும் டிரைவ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இதோட நான் இன்னைக்கு கிளாஸ் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அடுத்த கிளாஸில் we can look into we have இது இருக்கு, சர்ஃபேஸ் எனர்ஜி இருக்கு. ஓகே, ஸோ சர்ஃபேஸ் எனர்ஜி ஒரு பெரிய டாபிக். சர்ஃபேஸ் எனர்ஜி, சர்ஃபேஸ் டென்ஷன் எல்லாம் சொல்லி ஒரு கிளாஸ் ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே, ஸோ அது இந்த கிளாஸோட கம்பைன் பண்ணால்
பாதியோட நின்றுடும். அதனால அதை நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூ பண்றேன். ஓகே, தேங்க்யூ. ஸோ அப்போ இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்துருக்கோன்றத லைட்டா ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துருவோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் விஸ்காசிட்டின்ற ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். ஸோ இட் இஸ் அ டைனமிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃப்ளூயிடோட ஃப்ளோனால உருவாகிற ப்ராப்பர்ட்டி. ஓகே, நம்ம முன்னாடி பார்த்தது ப்ரெஷர் அதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டி. இது வந்து டைனமிக் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ விஸ்காசிட்டி, அதுக்கப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி, அதோட டைமென்ஷன்ஸ்லாம் எப்படி மெஷர் பண்ணுறது, ஸோ டைமென்ஷன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி, அதுக்கப்புறம் அதோட ஃபார்முலா என்ன, அதுக்கப்புறம் எஸ்ஐ யூனிட் ஆஃப் விஸ்காசிட்டி எல்லாத்தையும் பார்த்தோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் விஸ்காசிட்டியும் பார்த்துட்டோம். ஓகே, ஸோ அதோட ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் டே டு டே லைஃப்பில் நம்மளை அது எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்றதையும் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டோக்ஸ் லா பார்த்தோம். ஸோ ஸ்டோக்ஸ் லா வந்து it gives the relation between the force, viscous drag force experienced by a spherical object. So usually இது வந்து நம்ம மெட்டல் பால் அண்ட் லிக்விட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு ரெயின் ட்ராப் வந்து அட்மாஸ்பியர்ல உழுவுறதும் எடுத்துக்கலாம். ஸோ ரெயின் ட்ராப்ன்றது நம்மளுக்கு இங்கே மெட்டல் பால்க்கு ஈக்குவலண்ட். ஸோ அட்மாஸ்பியர்ல வி ஹேவ் ஏர் இருக்கும். ஓகே, சுற்றி ஏர் இருக்கும். ஏர் இஸ் ஆல்சோ எ ஃப்ளூயிட். ஓகே, ஸோ அதனால இந்த ரெயின் ட்ராப் இட் அட்டைன்ஸ் எ டெர்மினல் வெலாசிட்டி விடின்னு அட்டைன் பண்ணும். ஓகே, இல்லைன்னா ரெயின் ட்ராப் ஹை வெலாசிட்டியில் கீழே வந்து நம்ம பூமியில் அடிக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் ஏர் நம்மளுக்கு அட்மாஸ்பியர் இருக்கிறனால இது வந்து இட் அட்டைன்ஸ் அ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி கால் த டெர்மினல் வெலாசிட்டி. ஓகே, ஸோ இது வந்து வி கேன் அப்ளை ஃபார் எனி ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த டென்சிட்டி. ஓகே, ஸோ இந்த ஃப்ளூயிடோட டென்சிட்டி என்ன, அதுக்கப்புறம் அந்த ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்டோட டென்சிட்டி என்ன, அது ரெண்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா we can calculate the terminal velocity. Okay, so with this I will stop the class. We can continue on the next class. Thank you.